மேலாள் பிரதமர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய 35வது நினைவேந்தல் நாளை முன்னிட்டு வருடா வருடம் கர்நாடகாவிலிருந்து ஜோதி ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இன்று சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். இந்த ஜோதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் ஹெக்டே அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். நாளை காலை தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவிடத்தில் இந்த ஜோதியை பெறப்பட்டு அவருக்கு அங்கே அஞ்சலி செலுத்தப்படும். மலரஞ்சலி, அங்கே பிரார்த்தனை கூட்டங்கள், வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா போன்ற நிகழ்வுகள் நாளை காலை 8 மணிக்கு திருப்பெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் நடக்க இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நாளை முழுவதும் அன்னதானம் வழங்குதல், சிறப்பு வழிபாடுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற இருக்கிறது. விரிவாக்கம் செய்யப்பட்ட அமைச்சரவையில் அமைச்சர்கள் நாளைக்கு பதவி ஏற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்கு. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அமைச்சர் அது எங்களுடைய அகில இந்திய தலைமை அறிவிப்பு செய்யும். அறிவிப்பு செய்வாங்க. அவங்க அகில இந்திய தலைமை அறிவிப்பு செய்வாங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியை பற்றியும் ஏற்கனவே நாங்கள் மேலாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவது எந்த விதத்திற்கும் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல, அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம், கண்டித்திருக்கிறோம். அவர் இதற்கு மேல் தெரிந்தால் அவருடைய தலைமையிடம் நாங்கள் முறை பிரகாரம் முறையிடுவோம், புகார் செய்வோம். அது எங்களுடைய அகில இந்திய தலைமை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தான் டிசைட் பண்ணோம். ஓகே, ஆதரவு தந்த விடுதலை சிறுத்தைகள், விடுதலைசாரிகள் அவங்க இடம் பெறக்கூடாது இன்சிஸ்ட் பண்றாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்ல, நாங்க ஏற்கனவே என்டிஏல உள்ளவங்க, என்டிஏ கூட்டணியில உள்ளவங்க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் கடிதமாக கொடுத்திருக்கிறோம். கண்டிஷன் லெட்டர் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய கிரீஷ் சோடங்கர் அவர்கள். அது அகில இந்திய தலைமை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தே வில் டிசைட். அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட், சிவிசனுக்கும் நாங்க என்டிஏல இல்ல, நாங்க வெளியே வந்துட்டோம் முதல் நாளே சொன்னாரு. அது சட்ட சிக்கல்.